அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் கல்வியியல் கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான போட்டித் தேர்வு தமிழகம் முழுவதும் துவங்கியது. மொத்தம் 2708 பணியிடங்களுக்கான இந்த தேர்வு தமிழகம் முழுவதும் 196 மையங்களில் நடைபெறுகிறது. இதில் 47,048 பேர் பங்கேற்றுள்ளனர். சென்னையில் 31 மையங்களில் நடைபெறும் தேர்வில் 8000 பேர் பங்கேற்றனர். டெல்லியில் காற்றின் தரம் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது. அக்ஷர்தாம் பகுதியில் காற்றின் தர குறியீடு 410 என்ற அளவில் பதிவானதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இதேபோல் ITO, ஆனந்த் விஹார், இந்தியா கேட் உள்ளிட்ட பகுதிகளிலும் காற்று மாசுபாடு காரணமாக பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கேரளாவில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி 332 கோடியே 62 லட்சம் ரூபாய்க்கு மது விற்பனை அமோகமாக நடைபெற்றது. கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி மாலை மட்டும் 114 கோடியே 45 லட்சத்திற்கும் கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி மாலை மட்டும் 114 கோடியே 45 லட்சத்திற்கு மதுபானங்கள் விற்பனையாகியுள்ளது. கடந்த ஆண்டை விட 19% இது அதிகம். இந்த ஆண்டு பிரீமியர் கவுண்டர்கள் உள்ளிட்ட வசதிகளை வழங்கியதைத் தொடர்ந்து விற்பனை அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. கேரளாவில் மருத்துவமனைக்குள் கத்தியுடன் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் நுழைந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. மலப்புரம் மாவட்டம் நிலம்பூரில் உள்ள மருத்துவமனைக்குள் முஜிப் என்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் கையில் கத்தியுடன் திடீரென நுழைந்ததால் நோயாளிகள் மற்றும் ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் அவசர சிகிச்சை பிரிவுக்குள் சென்று மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை தள்ளிவிட்டுள்ளார். இதையடுத்து அவரை ஊழியர்கள் வெளியே இழுத்துச் சென்றனர். மருத்துவமனையில் முஜிப் யாரோ ஒருவரை தேடியதாக கூறப்படுகிறது. சம்பவம் குறித்த புகாரின் பேரில் முஜிப்பை போலீசார் தேடி வருகின்றனர். பெங்களூருவில் விபத்து ஏற்படுத்தியதுடன் முன்பகுதியில் சிக்கிய பைக்கை கார் தீப்பொறி பறக்க இழுத்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூரு காமாட்சி பாளையா பகுதியில் சம்மனஹள்ளி மேம்பாலத்தில் கார் ஒன்று முன்பகுதியில் சிக்கிய பைக்குடன் தீப்பொறி பறக்கச் சென்றுள்ளது. உடனடியாக அப்பகுதி மக்களின் உதவியுடன் போலீசார் அந்த காரை நிறுத்தி தாறுமாறாக ஓட்டி சென்ற ஒயின் ஷாப் உரிமையாளர் ஸ்ரீனிவாஸ் என்பவரை கைது செய்தனர். விசாரணையில் மதுபோதையில் ஸ்ரீனிவாஸ் காரை ஓட்டியது தெரிய வந்தது. இதனிடையே காரின் முன்பகுதியில் சிக்கிய பைக்கை ரோஹித் என்ற இளைஞர் ஓட்டி சென்றதும் கார் மோதியதில் அவர் தூக்கி வீசப்பட்டு காயமடைந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்தியாவுடனான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். உறுதியளித்ததைப் போலவே இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்துள்ளதாகவும் அதிக வேலைவாய்ப்புகள், அதிக வருமானம் மற்றும் ஏற்றுமதியின் மூலம் இந்த மைல்கல் ஒப்பந்தம் 14 லட்சம் இந்திய நுகர்வோருக்கு பயனளிக்கும் எனவும் அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நீண்ட நாட்களாக நீடித்து வரும் பதற்றத்திற்கு மத்தியில் தாய்லாந்து, கம்போடியா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த மோதலில் இரு நாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். 5 லட்சத்திற்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்துள்ளனர். தாய்லாந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் நத்தபோன் நர்க்வானட் மற்றும் கம்போடிய பாதுகாப்பு அமைச்சர் டி செய்ஹா ஆகியோர் கையெழுத்திட்ட இந்த ஒப்பந்தமானது 20 நாட்கள் நீடித்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. பெருநாட்டில் முதுகெலும்புடன் ஒட்டி பிறந்த சுமார் 2.5 மாதங்களே ஆன இரட்டை பெண் குழந்தைகள் அறுவை சிகிச்சை மூலம் வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டனர். இரட்டை குழந்தைகளின் பெற்றோர்களான மெனிலியோ மார்லினுக்கு கடந்த அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி குறைப்பிரசவத்தில் 2 பெண் குழந்தைகள் பிறந்தன. குழந்தைகள் ஒட்டி பிறந்ததால் பெற்றோர் சோகமடைந்தனர். இந்நிலையில் பெருதலைநகர் லிமாவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இரட்டை குழந்தைகளை அறுவை சிகிச்சை மூலம் மருத்துவர்கள் வெற்றிகரமாக பிரித்தனர். இதனால் குழந்தைகளின் பெற்றோர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர்.
Cuando sí, con todo eso. Eso. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் கார் ஒன்று ட்ரக் மீது மோதும் அதிர்ச்சிகர காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஓட்டுநர் கார் ஓட்டும்போது தூங்கிவிட்டதால் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்தில் டயர் கழன்று தனியே ஓடிய நிலையில் காரின் முன்பக்கம் கடுமையாக சேதமடைந்தது. நல்வாய்ப்பாக இதில் உயிர் சேதம் ஏற்படவில்லை. அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியா பகுதியில் பலத்த மழை பெய்ததால் சில இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சுமார் 5000 குடியிருப்பாளர்களை கொண்ட ரைட்வுட் பகுதியில் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையால் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. சில வீடுகள் சேதமடைந்த நிலையில் வாகனங்கள் சேற்றில் மூழ்கின. (2026) IPL ஏலத்தில் எந்த அணியும் வாங்க ஆர்வம் காட்டாத நியூசிலாந்து வீரர் டெவோன் கான்வே தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற SA20 தொடக்க போட்டியில் 26 பந்துகளில் அரை சதம் அடித்து அசத்தினார். MI கேப்டவுன் அணிக்கு எதிராக டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்காக விளையாடிய கான்வே அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். IPL ஏலத்தில் புறக்கணிக்கப்பட்டாலும் தனது பேட்டிங் திறமையால் கான்வே மீண்டும் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளார். பிரபல பாலிவுட் நடிகர் சல்மான் கானின் 60வது பிறந்த நாளையொட்டி பாந்த்ரா ஒர்லி கடல் இணைப்பு பாலம் ஒளிமயமாக காட்சியளித்தது. சல்மான் கானை கௌரவிக்கும் வகையில் கடல் பாலத்தில் அவரது புகைப்படத்துடன் மின்னொளியில் ஜொலித்த காட்சியை பாலம் வழியாக கடந்து சென்றவர்கள் ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர். புகழ்பெற்ற ஹாலிவுட் இயக்குநரும் தயாரிப்பாளருமான டைலர் பெரிக்கு எதிராக மீண்டும் பாலியல் வழக்கு தொடரப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எமாடியோ ஹாலோவின் படத்தில் நடித்த மரியோ ரோட்ரிக்ஸ் என்ற நடிகரால் இந்த பாலியல் வழக்கானது தொடரப்பட்டுள்ளது. டைலர் பெரி நடிக்க வாய்ப்பு தருவதாக வீட்டிற்கு அழைத்து தன்னிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக மரியோ குற்றஞ்சாட்டியுள்ளார். டைலர் பெரி மீது பதியப்படும் 2வது பாலியல் வழக்கு இது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரேசிலில் உள்ள மரிஸ்டா சாண்டா மரியா கல்லூரியில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. தீ கொழுந்துவிட்டு எரிந்து கரும்புகை சூழ்ந்த பரபரப்பு காட்சிகள் வெளியாகியுள்ளன. தீ விபத்து குறித்த தகவல் அறிந்ததும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க போராடினர். இதுவரை உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காசா போரில் இஸ்ரேல் தாக்குதல்களால் போர் துவங்கியது முதல் இதுவரை கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 70,945 அதிகரித்துள்ளது. அதேபோல 1,71,211 பேர் படுகாயமடைந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 3 சடலங்கள் காசா மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. அக்டோபர் 10ஆம் தேதி போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து இஸ்ரேல் தாக்குதல்களில் 410 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவும் 1134 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் தென்மேற்கு சிச்சுவான் மாகாணத்தில் உள்ள ஜிச்சாங் செயற்கைக்கோள் ஏவுதள மையத்திலிருந்து சீனா புதிய செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்பியது. ஃபெங்யூங் 403 என்ற செயற்கைக்கோள் லாங் மார்ச் 3B ராக்கெட் மூலம் ஏவப்பட்டு திட்டமிட்டபடி சுற்றுப்பாதைக்குள் நுழைந்தது. இது லாங் மார்ச் ராக்கெட்டின் 621வது பயணம் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையின் செய்தித் தொடர்பாளர் கரோலின் லீவிட்
அடுத்த ஆண்டு பெண் குழந்தையை பெற்றெடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். தான் கர்ப்பமாக இருப்பது குறித்து இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், வரும் மே மாதத்தில் இரண்டாவதாக பெண் குழந்தையை எதிர்பார்த்துள்ளதாகவும் இதுதான் கிறிஸ்துமஸ் பரிசு என்றும் தெரிவித்துள்ளார். தானும் தனது கணவரும் மகிழ்ச்சியில் திளைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு தனக்கு சிறந்த ஆண்டாக இருக்கப் போவதாக தெரிவித்துள்ள கரோலின் லீவிட், பெண் குழந்தைக்கு தாயாக போவதை எண்ணி உற்சாகம் அடைந்துள்ளதாக கூறியுள்ளார். The world falls asleep on my chest. I'm so in love, even though we just met. Got no clue what I should do next. We'll get it wrong, we'll get it right. Whole lot of tears, we both have to cry. You'll learn to run. ஜப்பானில் இரவில் வானில் தோன்றிய பிரகாசமான தீப்பந்து பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வானில் முதலில் சிறு வெளிச்சம் தோன்றி பின்னர் பிரகாசமான தீப்பந்து போன்று நெருப்பு வாளுடன் சில நொடிகள் எரிந்தபடி சென்றது. வளிமண்டல தூசி துகள்கள் அல்லது சிறுகோள் துண்டுகள் எரியும் போது இதுபோன்று நிகழக்கூடும் என நிபுணர்கள் தெரிவித்தனர்.